ஹே கேஸ் திஸ் ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோ என்னன்னா, அதாவது இந்த வாட்டி பொங்கலுக்கு வராது. ஏன் வராதுன்னா, ரொம்ப ரொம்ப வருத்தமான செய்தி தான். ஒரு 2 நாளா நான் கொஞ்சம் அமைதியா தான் நான் வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி கொஞ்சம் வெளிப்படையா பேசணும்னு ஆசைப்படுறேன். பட் பேச ட்ரை பண்ணுறேன் அவங்கள்ட்ட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருந்துச்சுன்னா, இன்னைக்கு காலையில 10:30க்கு ஹியரிங். நல்ல நியூஸ். யுஏ சர்டிஃபிகேட் குடுங்கன்னு சொல்லிட்டாங்க. தனி நீதிபதி குடுத்துட்டாங்க. ஸோ அடுத்ததுல அவங்க மேல்முறையீடு பண்ணிட்டாங்க. எப்படி அ இந்த மாரி மேல்முறையீடு பண்றோம். மண்டே எங்களுக்கு வைங்கன்னு சொல்றாங்க. அப்ப மண்டேனா என்ன அர்த்தம்? தள்ளி தள்ளி போய் பொங்கல் லீவு, கோர்ட் ஹாலிடே. இப்படிதான் நடக்கும் என்னைய பொறுத்தவரைக்கும். அவங்க அதான் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க போல. பட் நீதிபதி சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தெரியும் எப்ப ஹியரிங் நடத்தணுன்ட்டு. ரிப்ளை குடுத்துட்டாங்க. மதியானம் 3:30க்கு நடந்துச்சு. 3:30க்கோ 4 மணிக்கோ சம்திங். அதாவது க்ளோஸ் பண்ற நேரத்துல தான். கோர்ட் வந்து 4:45 க்ளோஸ் ஆகும்னு போட்டிருந்துச்சு நான் பார்க்கும்போது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் கோர்ட் க்ளோசிங் டைம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆ தன் அந்த தலைமை நீதிபதி தான் இந்த கேஸ் வந்துச்சு அவங்ககிட்ட. நீங்க அவங்க கேட்டது என்னன்னா, டீம் கிட்ட, ஏன் நீங்க சென்சார் சர்டிஃபிகேட் வரதுக்கு முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணீங்க? இவ்வளவு நாள் அதான் நடந்துச்சு. லியோக்கு அதான் பண்ணாங்க. டேட் சொல்றதுக்கு முன்னாடி சாரி சென்சார் சர்டிஃபிகேட் வரதுக்கு முன்னாடி டேட்டு மந்த்தெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யூஏ சர்டிஃபிகேட் குடுத்துட்டாங்க. கோட்டுக்கும் ஒரு மாரி போச்சு. லியோக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்சு, அந்த சாங்ஸு. ஸோ நான் திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்ல, தெரியும். அண்ட் ஏன் இப்ப இது குடுக்க மாட்றாங்கன்னு தெர்ல. சரி, உங்கள பொறுத்த அது கேசரி தானே, விட்டுருங்க. ஏதாச்சும் பிரியாணி மாரி செஞ்சு வச்சிருக்காங்க. அதான் எங்களுக்கு எல்லாருக்குமே தோணுது. இப்ப கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அது பிரியாணி, சுட சுட பிரியாணி வித் சிக்கன் 65. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல. அ அதனால பயப்படுறாய்ங்க என்னைய பொறுத்தவரைக்கும். ஏன் படத்த படமா பார்க்கணும். படம் படமா பார்க்காம நீங்க உட்காந்து நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு இத வச்சுட்டு, "ஓ! இந்த படம் இந்த சீன்லாம் இப்படி இருக்கு" அப்படின்னு சொல்றீங்க. சி கரெக்ட் தான். இந்த மாரி மக்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிறக்கூடாது. அந்த மாரி சொல்றது கட் பண்ணியாச்சு. டிசம்பர் மாசமும் அந்த தட்கல் முறை அந்த இது இருக்குல்ல, நான் ரயில்வேஸ்ல டிக்கெட் புக் பண்ணும்போது தட்கல் முறையில டிக்கெட் புக் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி பண்ணியிருக்காங்க. பண்ணி வாய் மூலியமா சொல்லிட்டாங்க. குடுக்குறோன்ட்டு. ரிட்டன் ஆர்டர்ல குடுக்கல. இப்ப அதுதான் பிரச்சனை. ஆ என்ன நடக்குதுன்னு தெரியல. அண்ட் பராசக்தி வேற ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு வருது. நாளைக்கு போய் பார்ப்பனான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். பார்த்தா கண்டிப்பா அதுக்கு அந்த படத்த பத்தி ரிவ்யூ பண்ணுவேன். பராசக்தி குடுக்குறீங்க. ஹிந்தி திணிப்பு ஓகே. நம்மள பொறுத்தவரைக்கும் அது ஒரு நல்ல படமா வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் எஸ்கே மேலயோ, பராசக்தி மேலயோ வன்மத்தெல்லாம் கக்க மாட்டேன். அண்ட் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நீங்க ஏன் படத்த படமா பார்க்க மாட்டீங்கன்னு தெரியல. அதான் என்னது மத ரீதியா ஏதோ சம்திங் சொல்லியிருக்காங்க. பிளஸ் அந்த என்னது இந்த ட்ரெய்லர்ல ஓம் அப்படின்னு இருக்குல்ல. அ அது ஏதோ ஓஎம்ன்னு சொல்லியிருப்பாங்க போல. அத ஓம்ன்னு சொல்லி நெனச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்க போல. சென்சார் சர்டிஃபிகேட் குடுக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. குடுக்க மாட்றாங்களே. 21ஆம் தேதி தான் ஹியரிங்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும்னு நெனைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் போனோம்னு வைங்களேன், ஈஸியா முடிஞ்சிரும். அவங்களுக்கு நெறைய கேஸ் இருக்கும்போது எல்லாத்தையும் முடிக்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர, தள்ளி போட பார்க்க மாட்டாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா காலையில அவ்ளோ செலிப்ரேஷன். உட்காந்து ஸ்டேட்டஸ ஃபுல்லா தெறிக்க விட்டுறாய்ங்க. நான்லாம் போட்டு ஃபயர் சிம்பிளா போட்டு வச்சிருந்தேன். லிட்டரலி அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். காலையில தான் போட்டேன். ஈவினிங்கே நான் என் வாயால டெலீட் பண்ண வச்சுட்டேன். என் கையால டெலீட் பண்ண வச்சுட்டாங்க. வருத்தமா தான் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், படமா பாருங்க. திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். அதுல என்ன சொல்லி தராய்ங்க? கொள்ள அடிக்கிறது, கொலை பண்றது, எப்படி ஊழல் பண்றது சொல்லப் போறாங்களா? இல்ல. என்து ஸ்ட்ராங்கா ஒரு கருத்து இருக்க போகுது. அது மாரி தெரிஞ்சுப்பாரு. ட்ரெய்லர் லாஸ்ட்லயே விஜய் சார் சொல்லியிருப்பாரு. அரசியலுக்கு வர்றதா இருந்தா ஏன்டா கொலை பண்றது, கொள்ள அடிக்கிறது வரீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அம் எனக்கு இது மாரி சொல்ல தெரியல. நான் அவங்கள போட்டு அடிக்கவும் மாட்டேன். அந்த கட்சிக்காரங்க, சென்ட்ரல் அவங்க தான் இருக்கு. அதனால அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது குடுங்க. உங்களுக்கு கேசரின்னா இது இத்தனையும் குடுத்துருக்கலாம். ஆ கேசரி இல்லாதவங்க தான் அந்த படத்த நானும் பார்த்தேன். ஏன் இப்படி பண்றாங்க? எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெர்ல. இஷ்யூ வரும்னு தெரியும். தளபதினாலே படம் பிரச்சனை வரும்னு கண்டிப்பா தெரியும். பட் ஏன் இது இவ்வளோ நாளா பண்ண மாட்றாங்கன்னு தெர்ல. மேபி நம்ம நோ பொங்கல் ஃபார் திஸ் ஜனநாயகன் அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஏதேதோ பிளான் பண்ணிலாம் வச்சிருந்தேன். பொங்கல் பார்க்கலாம் அப்படிலான்ட்டு. அப்படியே போயிருச்சு. ஓகே.
நான் இதில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி. கரெக்டாக பேசியிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. வெற்றி நிச்சயம் மகளே, வெற்றி நிச்சயம். இவங்க ஹைப் ஏற்றுறாங்க, 200% ஹைப் ஏற்றுறாங்க. ஃபஸ்ட்டு 50%, 60%, 70% தான் இருந்துச்சு எல்லாத்துக்கும். இப்போ 100 ஆயிடுச்சு அதை போஸ்ட்போன் சொன்னேன். இப்போ அதாவது 200% ஹைப் ஆயிடுச்சு. போஸ்ட்போன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் ஹைப் ஏற்றுறாங்க. நீங்களே பிளாக் பஸ்டர் ஆக்கி விட்ருவீங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ப்ரொடக்ஷன் சைடில் 500 கோடி வேறு செலவழிச்சிட்டாங்க. இதுக்கு மணி போட்டோம் 500 கோடின்ட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரில. சென்சார் இஷ்யூ. நீங்கள் டைட்டில் கார்டுக்கு சத்தம் போடுவீங்க, ஏன் இன்ட்ரோ சத்தம் போடுவீங்க, இன்டர்வலுக்கு சத்தம் போடுவீங்க, கிளைமேக்ஸ் சத்தம் போடுவீங்க. அந்த விசில் அடிக்கிறது சென்சார் சர்டிஃபிகேட் சத்தம் போட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விசில் அடித்து பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக நடக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அண்ட் நான் அவங்க குறை சொல்ல இருக்கும். 9ஆம் தேதி, இன்றைக்கி 9ஆம் தேதிங்க. ஜாலியாக செலப்ரேஷன் பண்ணிட்டு ஜாலியாக இருப்போம். இந்த நான் படம் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4:20க்கு ஷோ போட்டிருந்தேன். இன்றைக்கி தான் கேன்சல் பண்ணி, அது என் ஃப்ரெண்டு தான் போட்டுக்கணும், கஷ்டப்பட்டு போட்டு கொடுத்தான். பாவம், அவனும் பாவம். நான் தான் சொல்லி வச்சேன் செகண்ட் டே போடுறா, ஃபஸ்ட் டே கிடையாதுன்னு நினச்சேன். ஃபஸ்ட் டே போட்டுருந்தேன் எனக்காக. அண்டு இங்கே வலிக்குது, இங்கே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, கடுப்பில் தான் இருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணுன்னா நீங்கள் மற்ற யூடியூபர்ஸை பாருங்கள், அவங்க ரொம்ப டீட்டெயிலாக கட்சி வச்சே சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம அதை சொல்ல மாட்டோம். அப்போ என்ன பயமான்னு கேட்காதீங்க, லைட்டாக பயம், வேறு எதுவும் இல்லை. நம்ம எதுக்கு அந்த கட்சியை போட்டு அடிக்கிறது. ஆனால் அவங்க கையில் தான் இருக்குது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் அதாவது சொல்லுவாங்க சிபிஎஃப்சிக்கு. சாரி, எனக்கு அவ்வளோவா தெரில. சென்ட்ரல் போர்டா, சரி அதை விட்டுருங்க, என்னவோ விட்டுருங்க. சிபிஎஃப்சி நமக்கு ஷார்ட்டாக வேணும்னா அது போதும், நமக்கு எதுக்கு ரொம்ப இல்லை, ஃபுல் ஃபார்ம்லாம் தேவையா? ஸோ விட்டுருங்க. அவங்க கையில் தான் இருக்குது சென்ட்ரல் போர்டு. கேட்டிங்கன்னா நாங்கள் எந்த பிரச்சனை இல்லை, நாங்கள் எதுவும் இல்லைன்னு சில பேர்லாம் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. வருத்தமாக இருக்குது. ஈவினிங் பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வீடியோ பார்க்குறதில்ல, லேப்டாப் நோண்டுறதில்ல, இன்ஸ்டாகிராம் ரொம்ப இதெல்லாம் போகிறதே இல்லை. ஸோ பொங்கல் முடிச்சுட்டு என்றைக்கு வருதோ அன்றைக்கி தாண்டா பொங்கல், ரியல் பொங்கல். ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க, சிலம்பரசன் எஸ்டிஆர் அவர் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து அண்ட் பாலிட்டிக்ஸ் அந்த சைட்லேருந்து நிறைய எம்பிஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் பார்க்கலாம் நடந்துட்டு. ஓகே, நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி முன்னாடி சொல்லிட்டேன், இன்னும் இது சொன்னேன். திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சா, நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் சொல்லுவேன் எதுவாக இருந்தாலும். அண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது. என்னென்னா இந்த கேஸை ரத்து பண்ணலாம். அதாவது இந்த மதியம் நடந்துச்சுல, அதை ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். ஐ திங்க் அதை பார்த்துருக்கேன், என்னன்னு தெரில. அண்டு ஒரு செகண்ட் நான் பார்த்துட்டு ஒரே செகண்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா இப்போ தான் பார்த்தேன் நியூஸு. உச்சநீதிமன்றம் சாரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த தடையை நீக்கினால் படம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஹோப் எல்லாத்துக்கும் போயிடுச்சு. சரி, எப்போ வருதோ அப்போ வரலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நிறைய இடத்துல கட் அவுட்டு, பேனர் அப்படி வச்சுட்டாங்க. அண்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேர் ஆதரிச்சும் அது கை விட்டு போகும்போது தாங்க மனசு, நீ கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிட்டேன் கிடச்சிடணும், யூஏ கிடச்சிடணுன்ட்டு. கிடச்சா 24லேருந்து 28 ஹவர்ஸ் ஆகும் வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நான் ரொம்ப வருத்தப்பட்டதே இல்லை படத்துக்கெலாம். எந்த படத்துக்கும் சரி வந்துடும், படம்லாம் வந்துடும், பார்த்துக்கலாம் அப்படின்னா நான் விஜய் சார் படத்துக்கு நான் இப்படிலாம் வருத்தப்பட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைமும் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஸோ பார்க்கலாம் நான் ஓகே. நான் ரொம்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய சொல்லிட்டு நினைக்கிறேன். பாய்.